வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 2 சதவீதமும் தனி வட்டியும்ல பயிற்சி 2.2ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொள்குறி வகை வினாக்கள். 9வது கேள்வி 142.5 சதவீதத்தை தசமமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 142.5 சதவீதத்தை நம்ம என்னவா மாற்றணும், தசமம் மாற்றணும். ஸோ எப்படி எழுதுவோம், 142 1% அப்படின்னா 1/100 எழுதுவோம். அப்போ 142.5 சதவீதம் அப்படின்னா என்ன எழுதுவோம், 142.5/100 எழுதுவாங்களா. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு மேலே புள்ளியோட எண் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், புள்ளியை ரிமூவ் பண்ணி எழுதுவாங்களா, புள்ளியை நகர்த்து எழுதுவோம். ஸோ அப்போ 142.5 புள்ளி இல்லாமல் எழுதுனா கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், பை 10ன்னு போட்டுப்போங்களா. வகுத்தல் 100 இருக்குது, கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுப்போம். ரெண்டாவது இருக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வகுத்தல் இருக்கிறது பெருக்கலாக மாற்றும்போது 100/1 அப்படிங்கிறது 1/100 தலைகீழ மாறிடுங்களா. இப்போ இதை பெருக்கிறோம் 1425/10 × 100 1000ன்னு வந்துடும். ஸோ இப்போ வகுத்தல நமக்கு 10 100 1000 இருந்தால் மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அத்தனை பூஜ்ஜியம் முன்னாடி என்ன பண்ணுவோம், புள்ளி முன்னாடி கடைசியிலேருந்து பின்னாடி நகர்த்துவாங்களா. ஸோ அப்போ 1 2 3 இலக்கம் என்ன இருக்குது, பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 1.425 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. ரெண்டாவது கேள்வி 0.005 சதவீதமாக மாற்றினால் அப்படின்னு கேட்டுருக்காங்களா. அப்போ 0.005 சதவீதமாக மாற்றினா பெருக்கல் 100% போடுவாங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ வகுத்தல் 1000 போடுவாங்களா. கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா புள்ளி இல்லாமல் எழுதும்போது பை 10 போடுவோம். 2 இலக்கம் முன்னாடி இருந்துச்சுன்னா பை 100 போடுவோம். இங்கே 3 இலக்கம் இருக்கனால பை 1000 போட்டுக்கிறோம். பெருக்கல் 100% இருக்குது. 100 ஒரு தடவை, இது எந்த நேரம் 10 தடவை ஆகிடுங்களா. அப்போ மீதி என்ன இருக்கும், 5/10% இருக்கும். 5 ஒரு 5 5 2 5 என்னது 10ன்னு கிடச்சிரும். அப்போ 1/2%. இப்போ 2ஆல் 1 என்ன பண்ணும், வகுக்கணும். ஸோ 2 1 வராது. அப்போ என்ன பண்ணுறோம், 10 போட்டு ஒரு புள்ளி வச்சு 0 இது பண்ணிக்கிறோம். 2 5 தடவை என்ன வரும், 10 வரும், மீதி 0. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 0.5% கிடைக்குது. 2ஆல் 1 வகுத்தோம் அப்படின்னா 0.5%. அப்போ மூணாவது ஆப்ஷன் 0.5% தான் கரெக்டு. அடுத்து 11வது கேள்வி 4.7 சதவீத வடிவம். இது என்னதான் கேட்குறாங்க, சதவீதமாக மாற்றி சொல்கிறாங்க. அப்போ 4.7 பெருக்கல் 100% போடுவாங்களா. என்ன இருக்குது, புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், புள்ளி ரிமூவ் பண்ணுவாங்களா. அப்போ 47 புள்ளி இல்லாமல் எழுதும் போது கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி இருக்கனால பை 10 போட்டுப்போம். பெருக்கல் 100%. ஸோ இப்போ 10 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 10 10 10 100ன்னு வரும். அப்போ மீதி என்ன இருக்குது, 47 × 10% இருக்குது. 47 × 10 பெருக்கணும் அப்படின்னா 470%. அப்போ ஆப்ஷன் 4.7 சதவீத வடிவம் என்ன அப்படின்னா 470% தான் கரெக்டான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.